கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அன்பு ரட்சகரே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நன்றின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கீங்களா? உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் விசேஷமாய் நம்முடைய சால்வேஷன் ஃபுல் காஸ்பல் சபையில பிரத்யேகமாக ஜெபித்து வருகிறோம். உங்கள் குடும்பத்தின் தேவைகள், உங்கள் காரியங்கள் எல்லாவற்றுக்காகவே விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த எவ்ரிடே லைஃப் வித் ஜீசஸ் என்கிறானே இந்த ஒரு சிறு செய்தியின் வாயிலாக தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, மற்றவர்களுக்கு சொல்லுங்க. நிச்சயம் அதன் மூலமாய் தேவனாம் மகிமைப்படும். சரி, இந்த நேரத்துல உங்களுக்கு இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை என்ன பேசுவது என்று நாம் பார்க்கலாம். கவனிங்க, சங்கீதம் 3ஆம் அதிகாரத்துல ஒரு அழகான வசனத்தை தேவன் சொல்லுங்க. அந்த வசனத்தை மாத்த நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 6வது வசனமும் மேல 5, 6 ஆகிய இந்த 2 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வசனத்தை நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அடுத்த வசனம், எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன் என்பதாய் சங்கீதக்காரன் தாவீது இங்க அழகாய் சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான நிறைய பிரச்சனைகள். ஒரு பக்கம் யுத்தத்தின் மூலமாய் அந்நிய ராஜாக்கள், இன்னொரு பக்கம் தன் சொந்த குடும்பத்தாலே பாதிக்கப்பட்டவர். நிறைய காரியத்துல எதிரிகள் புறப்பட்டு வந்தாங்க. தன் சொந்த மகன் அப்சலோம் நிமித்தமாய் அவர் மிகவும் பயந்து அங்கங்கே ஓடிக்கொண்டிருந்ததை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நன்றாய் வாசிங்கள். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இந்த வார்த்தையுடைய உள்ளான அர்த்தத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். அப்படியான என்ன? படுத்து நித்திரை செய்த மனிதனுக்கு திடீர்னு விழித்து கொள்வது சொன்னால் ஏதோ ஒரு பயம் அவரை வாட்டி வதைத்திருக்கும், ஏதோ ஒரு கலக்கம் அவரை தாக்கியிருக்கும், ஏதோ ஒரு விதமான துன்பம் அவரை தாக்கினபடினால் அயர்ந்த நித்திரையில் இருந்தாலும் கூட அந்த பயத்தின் ஆவி வரும்போது திடீரென்று கண் விழித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு அநேகர் அப்படி வந்து என்னிடத்தில் சொல்லி ஜெபிப்பது வழக்கமாக்குது. நான் ஜெபித்து அனுப்புகிறேன். இதை போல வேதத்தில் பார்க்கும்போது தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி ஒட்டுப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தது. ஆனால் அடுத்த வசனத்துல அவர் மிகவும் அழகாய் உறுதியாய் ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 நான் பயப்படேன் என்பதாய் சொல்லுகிறார். எத்தனை பேர் எனக்கு விரோதமா வந்தாலும் சரி, என்னை காக்கிறவர் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அந்த உன்னதமான தைரியத்துல தாவீது இருந்தார். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்க கூட நிறைய பிரச்சனைல, நிறைய பாடத்துல வேலைக்கு போகவே வேண்டாம், வேலைக்கு போனாவே பிரச்சனை இருக்குது அப்படின்னு கவலைப்படுகிறா? நீங்க எங்கே போனாலும் சரி, பிரச்சனை உங்களை தேடி வந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு விலைக்கு பாதுகாத்து உங்களை காப்பாற்ற இயேசுவால் முடியும். ஆகவே நீங்கள் கர்த்தரை உண்மையை பற்றி கொள்ளுங்கள், நம்புங்கள், அவருடைய சமூகத்தில் காத்து ஜெபம் பண்ணுங்கள். உங்களை சுற்றி எத்தனை எதிராளிகள் வந்தாலும் கூட எதிராளிகளுடைய கர்த்தர் நிர்மூலமாக்கி அந்த எதிராளிகளின் கைக்கு உங்களை தப்புவித்து எதிராளிகளுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார். நீங்கள் ஜெபிக்கிற தெய்வ பிள்ளை, நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, வார்த்தையில உள்ள வல்லமை உண்டு. ஆக நீங்கள் ஜெபித்து கடந்து போங்கள். நிச்சயம் இந்த வசனத்தை அறிக்கை பண்ணுங்கள். நான் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பயப்படேன் என்று சொன்னேன். தாவீதை தேவன் பாதுகாத்தாரா இல்லையா? உங்களுக்கு தெரியும். ஆகவே தாவீதை பாதுகாத்து நடத்துவது போல் உங்களையும் பாதுகாத்து நடத்துவார். பிரியமானவர்களை, கவலைப்படாதீங்க. உங்க தேவை எதுவா இருந்தாலும் ஜெபத்தில் வையுங்கள். நிச்சயம் கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பெரிய அற்புதம் செய்வார். ஆமா, நான் ஜெபிக்கட்டுமா? அன்பு பிதாவை உமக்கு நன்றி செலுத்து. என்னோடு இணைந்து ஜெபிக்கின்ற சகோதரனுக்காக, சகோதரிக்காய், இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்க. ஏசப்பா, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் நீங்கி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பயப்படேன் என்று தாவீது சொன்னது போல இந்த மகளும் ஆண்டவரை சாட்சி கொடுக்கட்டும், இந்த மகனும் சாட்சி கொடுக்கட்டும், இந்த செய்தி கேட்டுக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி கொடுக்கட்டும். கர்த்தாவே உமக்கு நன்றி. பாதுகாத்துக்கொள்ள நடத்தும் ஆசிரியம். வியாதிகள் இருக்குமானால் அந்த வியாதி இயேசுவின் நாமத்தில் சுகமடையும்படியாய் ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். பிரியமானவர்களே, நாம் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்பட. God bless you.